அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற காரியமாக காண்போம். சங்கீதம் 82ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்போது இதை நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயங்குவோம். சரி, இதுக்கு உண்டான காரியத்தை நம்ம காண்போம். இப்போ யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். இங்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தூஷணமாக தோன்றுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு பிரமாணத்தின் காரியத்தின்படி தேவனுக்கு இணையாக யாரும் குறிப்பிடக்கூடாது, இணையாக தேவனுக்கு எதிராகவும் பேசக்கூடாது. அப்படி இருந்து உணரப்பட்டால் அது தேவதூஷணம். அப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாண சட்டம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும்போது அப்போ அவங்களால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, நீ மனுஷனாக இருக்க, நீ எப்படி பிதாவோட இணைத்து நீங்கள் சொல்லலான்ற ஒரு காரியத்தில் அவங்க எதிராக கோபம் அடைகிறார்கள். இந்த 34ஆம் வசனத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பது உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இப்போது 35ஆம் வசனத்தில் தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. இப்போ தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை பெற்று கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அதன்படியே அவங்க நடக்கணும். ஏன்னா தேவ வசனம் என்பது சத்தியமாகவும் இருக்குது, அது வல்லமையாகவும் இருக்குது. அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதன்படியே நடக்கும்போது என்னவா ஆகும் என்றால், அதனுடைய கிரிகைகள் என்னவா ஆகும் என்றால், வார்த்தையாக தான் இவருடைய காரியம் உண்டாயிருக்கும். இப்போ ஒரு வேதத்தை நம்ம அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய மாமிசமான கிரிகைகள் எல்லாமே நம்ம விட்டு அகன்று போயிடும். ஆவிக்குண்டான காரியமாக இந்த சத்தியம், நீங்கள் விதையாக வார்த்தைகளை வசனத்தை தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன ஆகும்னா, அது உள்ளாக விதையாக இருந்து அதை முளைக்க செய்து அது கனி கொடுக்க தொடங்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கு என்னவாக நம்முடைய அடையாளம் இருக்கும் என்றால் ஒன்றுமே இருக்காது, வெறும் வார்த்தை மாத்திரம்தான். அதுதான் அதன்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் என்ன இருக்கும்னா சத்தியமாக இருக்கும், அந்த வல்லமையாகவும் இருக்கும். ஏனென்றால் வார்த்தையின்படி நடக்கப்படும் போது ஆவியானவர் அவருடைய வல்லமை உள்ள கிரியையை நம்ம மீது நடத்த ஆரம்பித்துருவார். இப்போ மாமிசமான கிரிகள் நம்மளிடத்து இருக்காது. நமக்கு அடையாளம் என்று பார்த்தினால் ஒன்றுமல்ல, முழுமையாக வார்த்தையாக தான் இருப்போம். சரி, இந்த காரியத்தில் பார்ப்போம். இப்போது தேவர்கள் என்று அப்போ சொல்லியிருக்குதே, முதலாவது நம்ம ஏற்றுக்கொண்ட பற்றி கொண்ட வார்த்தை சத்தியமாக இருக்குது, அது தேவனிடத்தில் வந்த வார்த்தையாக இருக்குது. சரி, இந்த காரியத்துக்கு வருவோம். இப்போ நமக்கு எந்த அடையாளமும் இல்லை என்றால், ஏனென்றால் முதலாவதாக ஆதியில் பார்த்தீங்கன்னா, தேவன் சர்வலோகத்திற்கும் அனாதி தேவன். அவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது தேவன்
சிருஷ்டிக்கும் போது அவர் உள்ளாக இருந்து தேவனாகிய கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை வெளிவந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா, உண்டாக கடவது என்று சொன்னார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை என்னவா இருந்தனா, தேவனாகிய கர்த்தர் என்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வெளியே வந்தார். இந்த வார்த்தையாக வெளியே வந்த தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஒரு மண்ணினால் ஒரு மனுஷனை உண்டாக்கி, அது மண் எந்த அடையாளமும் கிடையாது. ஆனால் அதற்குள்ளாக தான் சுவாசித்த ஜீவ காற்றை அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்திற்கு ஊதினார். அப்பொழுது அது ஜீவ ஆத்மாவானது. அவன் ஆதாமானான். இப்போ ஆதாம் சுவாசிக்கிற ஜீவன் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடையது. அதான் தேவனாகிய கர்த்தருடையது. சரி, இவனுக்குள்ளாக ஒரு விழா எலும்பை வெளியெடுத்தார். அந்த விழா எலும்பை ஏவாளாக உண்டாக்கினார். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அடையாளம் உண்டு. ஏவாள் என்ற ஒரு அடையாளம், ஆதாம் என்ற ஒரு அடையாளம், தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை உடையவரும், இது எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இப்போ இதே ஏவாளை அந்த எலும்பாக விழா எலும்பாக ஆக்கி அதற்கு உள்ளாக ஆதாமுக்குள்ளாக மீண்டும் வைத்து விட்டால் ஏவாளுக்கு ஒரு அடையாளம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதே ஆதாமை ஆண்டவரை இயேசு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார ஜீவ ஆத்மா, இது மீண்டும் கிறிஸ்துக்குள்ளே போன பின்னாடி ஆதாமுக்கும் அடையாளம் அடையாது. அதே தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தோடைய நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலமாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டாரே, இவர் மீண்டுமாக அதே தேவனிடத்தில் உள்ளாக போகும்போது அங்கு இருக்கிறவர் ஒருவே ஒருவர், அவர் தேவன். அப்போ அவர் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன இருக்குன்னா, சத்தியமாகவும் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்குது. அந்த வார்த்தை மட்டும்தான் நாம் அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்மிலிருந்து என்ன வருதுன்னா, வார்த்தை தான் வெளியே வரும். அந்த வார்த்தை என்ன இருக்குன்னா, அதுதான் தேவனாக இருக்குது. அதனால் நாமிலிருந்து புறப்படுகிற தேவர்கள் என்று அவர் சொன்னது வார்த்தை தான், நமக்கு என்று ஒரு அடையாளமும் அல்ல. ஏனென்றால் வருகையின் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கும்போது நாம் எவ்வாறு இருப்போம் என்று வெளிப்படுத்தாமல் இருக்கிற காரியம். இந்த காரியத்தில் இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகின்ற காரியம்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.